வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. 25 ஜூன் 2026 தினமணி செய்தித்தாளின் முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். அமைச்சகங்கள் இடையே ஒத்துழைப்பு அவசியம், பிரதமர் மோடி வலியுறுத்தல். இதில் என்னன்னா, இணைய வழி குற்ற வழக்குகளில் விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் பிரதமரான நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை ஒருங்கிணைத்து விரைந்து நடைமுறைப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்ட பிரகதி திட்டத்தின் 52வது ஆலோசனை கூட்டம் தில்லியில் புதன்கிழமை நடைபெற்றது. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த பிரகதி திட்டம் அப்படின்றது என்னன்னா, மத்திய மாநில அரசுகள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மத்திய அரசு கொண்டுள்ள திட்டங்களை மாநில அரசும் ஒத்துழைப்போடு அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் உருவாக்குனது இந்த பிரகதி திட்டம். இதனுடைய 52வது ஆலோசனை கூட்டம் பார்த்தீங்கன்னாக்கா புதன்கிழமை நடைபெற்றது. இதுல முக்கியமா குறிப்பிட்டது என்னன்னா, இணைய வழி குற்ற வழக்குகளில் விரைவான வழக்கு பதிவு மற்றும் விசாரணை மேற்கொள்ளும் வகையில் இணைய வழி புகார் E0 FIR நடைமுறையை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இணைய வழி புகார் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா 1930 நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணோம். இதை இணைய வழி திருட்டுன்னு சொல்லுவாங்க. இதை இணைய வழி பண திருட்டு அதிகமாக நடைபெறுது இல்லையா? ஸோ அந்த பண திருட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1930 சைபர் நம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே ஜீரோக்கு எடுத்துன்னு வரணும் அப்படின்றத சொல்லியிருப்பார். இதுக்கு E0 FIR அப்படின்ற நடைமுறையை இவர் எடுத்துன்னு வந்திருக்கிறது தான் இதில் வலியுறுத்தியுள்ளார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஆந்திரத்தில் ரூபாய் 405 கோடி தங்க சுரங்க திட்டம். ஸோ இந்த தங்க சுரங்க திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 405 கோடி மதிப்பிலான தங்க சுரங்கம் மற்றும் தங்கத்தை பிரித்தெடுக்கும் திட்டத்தை அந்த மாநில முதல்வர் N சந்திரபாபு நாயுடு புதன்கிழமை தொடங்கி வைத்தார். இது எந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, கர்னூல் மாவட்டம் ஜொன்னகிரியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கர்னூல் மாவட்டம் ஜொன்னகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரத்தில் வர்த்தக ரீதியிலான தங்க உற்பத்தி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இந்த திட்டத்தை யார் செயல்படுத்துவாங்கனாக்கா, ஜியோ மைசூரு சர்வீஸ் இந்தியா தனியார் நிறுவனம், டெக்கான் கோல்டு மைனிங் நிறுவனம், இந்த ரெண்டும் நிறுவனமும் இணைந்து இந்த திட்ட பணிகளை மேற்கொள்வதா குறிப்பிட்டிருக்காங்க. இது முழுக்க தனியார் நிறுவனம். ஸோ இந்த தனியார் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டும் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த போகுது. கிட்டத்தட்ட ஆந்திர அரசு 1500 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கியுள்ளதா இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 1500 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கியுள்ளதா இந்த திட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. முதல் கட்டமாக 600 ஏக்கரில் சுரங்கம் தோண்டும் பணிகள் நடைபெறும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னாக்கா, முதல் ஆண்டுல இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணி முதல் ஆண்டுல 400 கிலோ தங்கம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த ஆண்டு முதல் ஆண்டு அடுத்து 2வது ஆண்டு 900 கிலோ தங்கம் பிரித்தெடுப்பது அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துல வருஷத்துக்கு 2 டன் தங்கம் அளவுக்கு தங்க உற்பத்தியை அதிகரிக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இந்த திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா சுமார் 7000 பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் உற்பத்தியாகும் தங்கத்தின் மதிப்பில் 4%, அதாவது தங்கத்துல 4%, அப்போ உற்பத்தியாகும் தங்கத்தின் மதிப்பில் 4% அளவுக்கு ஆந்திர மாநில அரசுக்கு ராயல்டி வருவாய் கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய அனைத்து கனிம பொருட்களும் மத்திய அரசுக்கே சொந்தமானது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தங்க சுரங்க திட்டம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு எடுத்துள்ள இந்த திட்டத்துல 4%, அதுல வருவாயில வரக்கூடிய 4% ஆந்திர மாநில அரசுக்கு பார்த்தீங்கன்னா ராயல்டி வருவாயாக கிடைக்கும் என்பதையும்
தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் நாட்டின் மிகப்பெரிய தனியார் துறை தங்க சுரங்க திட்டமாக கருதப்படுகிறது. இதன் மூலம் இந்தியாவில் தங்க சுரங்கத்துறையில் ஆந்திரம் முக்கிய இடத்தை பெறும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆலைகளில் ரசாயன பயன்பாட்டை கண்காணிக்க வேண்டும் என்று தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னாக்கா சிப்கார்ட்னா என்ன அதை பற்றி பார்ப்போம். சிப்கார்டு அப்படின்றதுனா தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் அதுதான் சிப்கார்டு. இந்த சிப்கார்டு அப்படின்றது இங்கிலீஷில் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் என்பது என்னன்னா, தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக 1971 நிறுவப்பட்ட, அதாவது 1971 நிறுவப்பட்ட ஒரு தமிழ்நாடு அரசு முகமையாகும். இது முழுக்க தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான முகமை அப்படின்னு சொல்லலாம். இது தொழில்துறை வளாகங்களையும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களையும் உருவாக்குவதுடன் தொழில் நிலங்களை கையகப்படுத்தும் நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான வணிகங்களுக்கு ஒற்றை சாளர அனுமதிகளையும் வழங்குகிறது. அப்போ இந்த தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா காருடைய ஸ்பேர் பார்ட்ஸு, மொபைல் ஃபோனு, இன்ஜின் தயாரிக்கிறது, எண்ணெய் உற்பத்தி, எண்ணெய் பிரிப்பு நடைபெறுவது, இது மாதிரி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் தான் நடைபெறும். இது பார்த்தீங்கன்னா இதில் முழுக்க தமிழ்நாடு அரசு ஒரு முகமையாக செயல்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது முதல் 1971 ஸ்டார்ட் பண்ண நிறுவப்பட்ட ஒரு கழகம். முக்கிய சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்பு என்னன்னாக்கா உள்கட்டமைப்பு. முக்கிய சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்பு என்னன்னா, நில ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு தொழிற்பூங்காக்களில் மனைகளை குத்தகைக்கு விடுவதற்கும் கையகப்படுத்துவதற்கும் சிப்கார்டு வழிவகை செய்கிறது. அப்போ இந்த தமிழ்நாட்டில் சிப்கார்டு நிறுவனம் பல இடத்துல செயல்படுது. அதற்கான தொழிற்பூங்கானா பெரிய பெரிய கம்பெனிங்களை, மேனுஃபேக்சர் கம்பெனிங்க, மேனுஃபேக்சர் கம்பெனியெல்லாம் அங்கே செயல்படுத்த அது பேர் தொழிற்பூங்கான்னு சொல்லுவாங்க. இந்த தொழிற்பூங்காவுக்கு தேவையான மனைகளை குத்தகைக்கு விடுவதற்கும் அரசாங்கமே குத்தகைக்கு அதாவது அரசாங்கம் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனத்துக்கு குத்தகை விடுவதற்கும், அதே மாதிரி பப்ளிக்காக மக்களுடைய நிலத்தை கையகப்படுத்துவதற்கும் சிப்கார்டு வழிவகை செய்கிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதேமாரி ஒற்றை சாளர அனுமதி. இந்த ஒற்றை சாளர அனுமதி என்ன தேவையான அரசாங்க அனுமதிகள் மற்றும் உரிமங்களை விரைவுபடுத்துவதற்கான ஒரு மையப்படுத்தப்பட்ட புள்ளியாக செயல்படுகிறது. அப்போ அரசுக்கு தேவையான அரசாங்க அனுமதிகள் மற்றும் உரிமங்களை விரைவுபடுத்துவதற்கான ஒரு மையப்படுத்தப்பட்ட புள்ளியாக தான் இந்த ஒற்றை சாளர அனுமதி செயல்படுகிறது. நிதி உதவி. இப்போ நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான தொழில்துறை நிறுவனங்களுக்கு அரசாங்க மானியங்கள் மற்றும் கட்டமைக்கப்பட்ட நிதி தொகுப்புகள் மூலம் உதவுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான தொழில்துறை நிறுவனங்களுக்கு அரசாங்க மானியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய லோன் கொடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும், அதன் மூலமாக லோன் பெற்று, அதாவது கடன் பெற்று தொழிற்சாலைகளை பார்த்தீங்கன்னாக்கா செயல்படுத்த நிதி உதவி வழங்குகிறது நம்ம சிப்கார்ட் நிறுவனம். அதாவது சிப்கார்ட் கழகம். அதாவது சிப்கார்ட் என்னது, தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம். இது 1971 நிறுவப்பட்ட கழகம். பண்டைய கடல் வழித்தடங்களை ஆமைகள் மூலம் கண்டறியலாம் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சயின்ஸ் கான்செப்ட். இதுல என்னன்னாக்கா வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் சுப்ரியா சாகு கூறியதுல என்னன்னா, இந்த கடல் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, கடல் உயிரினங்களை கடல்ல தண்ணியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் கடல் உயிரினங்கள் சொல்லலாம். பயன்படுத்தி வரும் பண்டைய கடல் வழித்தடங்களை, அப்போ தனக்கு தேவையான உணவை அது எங்கே இருக்கும், எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடல் உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நோக்கி ஈஸியாக போயிட்டு என்ன பண்ணோம், அதை சாப்பிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பறவைகள் கூட பார்த்தீங்கன்னாக்கா தங்களுக்கு தேவையான அந்த அட்மாஸ்பியர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பறவைகள் வலசை போதல் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த வலசை போதல் மூலமாக தன்னுடைய அந்த கிளைமேட் சேஞ்சுக்காக என்ன பண்ணோம், நாடு விட்டு நாடு அந்த குறிப்பிட்ட நாள் இங்கே தங்கிட்டு திரும்ப தன்னுடைய இடத்துக்கே சென்றடையும். அது மாதிரி தான் கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்களும் தனக்கு தேவையான உணவை எந்த பகுதியில், கடலில் எந்த பகுதியில் கிடைக்கும் அப்படின்றத இடம் பெயர்ந்து அந்த பகுதியில் போயிட்டு தனக்கு தேவையான உணவையும் சரி, இனப்பெருக்கம் சரி, அதை பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் செய்ய பெருக்கெடுக்கும்.
இப்போ கடல் உயிரினங்கள் பயன்படுத்தி வரும் பண்டைய கடல் வழித்தடங்களை கண்டறிய, அதாவது கடல் உயிர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இல்லை, கடல் உயிரினங்கள் வந்து காலங்காலமாக பயன்படுத்தி வரும் கடல் வழித்தடங்களை வந்து பார்த்தீங்கன்னா அது வழி இருக்காது, பட் ஆனால் வந்து கடல் உயிரினங்களுக்கு தெரியும். செயற்கைக்கோள் டிராக்கர்கள் பொருத்தப்பட்ட கடல் ஆமைகள் உதவியாக உள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் சுப்ரியா சாகு தெரிவித்துள்ளார். இந்த செயற்கைக்கோள் டிராக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆமையில வந்து பொருத்திடுவாங்க. இந்த ஆமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய உணவு தேடி வந்து கடல் பகுதியில் வந்து அந்த உணவு இருக்கிற பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்றடையும். ஸோ இந்த டிராக்கர் மூலியமாக அதனுடைய அந்த கடல் வழித்தடங்களை கணிக்க நமக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. தமிழக கடற்கரையில் முட்டையிட வரும், அதாவது தமிழக கடற்கரையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கடற்கரையில முட்டையிட வரும் ஆலிவ் ரிட்லி கடல் ஆமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில், அப்போ அந்த ஆலிவ் ரிட்லி கடல் ஆமை அது பார்த்தீங்கன்னா பொதுவாக முட்டையிட வந்து நம்ம தமிழ் கடற்கரைக்கு வந்து வரும் இந்த வருடம். அப்போ அந்த பகுதி அந்த ஆலிவ் ரிட்லி கடல் ஆமைகளை வந்து நம்ம என்ன பண்ணோம், பாதுகாப்பை உறுதி செய்யணும். அவற்றின் முதுகு பகுதியில் செயற்கைக்கோள் டிராக்கர்கள் பொருத்தும் திட்டம் கடந்த நிதியாண்டில் தொடங்கப்பட்டது. இதற்காக ரூபாய் 84 கோடி ஒதுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தலைமைச் செயலகத்துல ஒரு புதிய சேவை வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அது என்ன சேவைன்னா, கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகனை சந்திக்க QR குறியீடு சேவை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனை சந்திக்க வருபவர்களுக்கு QR குறியீடு மூலம் நேரம் ஒதுக்கப்பட்டு வருகிறது. தலைமைச் செயலகத்தில் முதல் முறையாக இந்த வசதி தொடங்கப்பட்டது. என்னன்னாக்கா மக்கள் வந்து ஒரு முதலமைச்சரும் சரி அமைச்சர்களையும் பார்த்தீங்கன்னாக்கா போய் சந்திக்க நேரிடும் சூழ்நிலை வந்து அதிகமான மக்கள் வந்து சென்றடைந்து போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் இல்லையா. இந்த கூட்ட நெரிசலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமாக கொடுக்கலாம். இந்த ஒரு மனு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்வர் தனி பிரிவுன்னு ஒரு செயல்படும். அதில் தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கோரிக்கை மனுக்களை வந்து சமர்ப்பித்து விட்டு சென்று விடுனர். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அமைச்சர்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க மக்கள். என்னன்னா கோரிக்கை மனு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்து முதல்வர் தனிப்பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில அமைச்சர்களை வந்து வெயிட் பண்ணினா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி கூட இல்லை 2 நாள்னா கூட வெயிட் பண்ணி கூட அந்த அமைச்சரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அரசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மக்கள் சந்திப்புன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இந்த தாவேகா அரசு வந்து பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தலைமைச் செயலகத்தில் வந்து அமைச்சர்களை வந்து சந்திக்க மக்கள் வந்து அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கின்றனர். தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சருடன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க ஏராளமானோர் வந்ததால் அவர்களுடன் எடுத்துக்கொள்ளப்படும் புகைப்படங்களை QR குறியீடு மூலம் பெறும் வசதியை அமைச்சர் ராஜ்மோகன் ஏற்படுத்தினார். என்னன்னாக்கா இப்போ அமைச்சர் கூட சேர்ந்து புகைப்படம் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படத்தை யார் புகைப்படம் எடுத்தாரோ அவங்களுக்கு வந்து QR கோடு மூலிமா அவங்களுக்கு வந்து உடனே வந்து அனுப்பும் வசதி வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது. இந்த வசதியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திப்பு நேரத்தை வந்து பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரையில் ஒதுக்கினர். இப்போ இந்த சந்திப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோரிக்கை மனு இல்லாமல் ஒரு சாதாரண சந்திப்பு வந்து என்ன பண்ணாங்கன்னா 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஒதுக்கி இருந்தாங்க. எனினும் வந்து மனுக்களை அளிப்பதற்கு வருபவர்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அவர்களின் கோரிக்கை மனுக்களை நவீன முறையில் பெற்று சந்திப்பு நேரம் ஒதுக்க QR குறியீடு சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ அவங்களுடைய நேரத்தையும் வீணாக்காம, அதை வந்து மக்களுடைய நேரத்தை வீணாக்காம அவங்களுடைய அந்த சந்திப்பு நேரத்தை குறைத்து கூட்ட நெரிசலை குறைத்து அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த சந்திப்பை வந்து இந்த QR கோடு மூலியமாக வந்து அறிமுகப்படுத்தியுள்ளனர் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதற்காக அமைச்சரின் அறைக்கு வெளியே, அப்போ ஒவ்வொரு அமைச்சருக்கும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த QR சிஸ்டம் வந்து எடுத்துன்னு வர போகிறதாகவும் முதல் முறையாக வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அறைக்கு வெளியே வந்து இந்த QR கோடு வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் என்னன்னாக்கா கைபேசியில் ஸ்கேன் செய்து கோரிக்கை மனு விவரங்களை உள்ளீடு செய்யலாம். அதில் கோரிக்கை விவரங்களுடன் கைபேசி எண்ணை பதிவு செய்தவுடன் OTP அனுப்பி வைக்கப்படுகிறது. அப்போது நீங்கள் அதை பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய நம்பரை பதிவு பண்ணிவிட்டு அதில் கோரிக்கை மனுவில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கான
அமைச்சரை பார்க்கறதுக்கான அந்த டைமு டேட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு மெசேஜாக வந்துடும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதை உள்ளீடு செய்தவுடன் நம்ம அமைச்சரை எப்போது சந்திக்கலாம், அதனால என்ன ஆகுனாக்கா ஒரு குறுந்தகவலும் கிடைச்சது. அதனால என்ன பண்ணலாம், அந்த பெட்டிஷனர் அதை வந்து மனுதாரர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வெயிட் பண்ணாமல் அந்த டைமுக்கு அங்கே போனாக்கா போதும், அப்படி டைரெக்டாக அமைச்சரை பார்க்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ராஜ்மோகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மட்டும் கிடையாது, தமிழ் வளர்ச்சிக்கும் செய்தி விளம்பரத்துக்கும் 3 துறைக்கும் சேர்ந்து தான் அவர் வந்து அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இந்த தங்க மோதிரம் திட்டத்துக்கு பதிலாக பிரசவ வார்டுகளை மேம்படுத்த வேண்டும் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வந்து கோரிக்கை வைத்துள்ளார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதுல நமக்கு தேவையான முக்கிய செய்தி என்னன்னா, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்துக்காக ரூபாய் 755 கோடி ஒதுக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. ஸோ செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த திட்டம் வந்து செயல்படுத்த போவதாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து தெரிவித்திருந்தார். அந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லிட்டு விசிக தலைவர் வந்து கோரியுள்ளார். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் மட்டும் 56% குழந்தை பிறப்புகள் வந்து அரசு மருத்துவமனைகளிலும், 44% குழந்தைகள் பிறப்புகள் தனியார் மருத்துவமனைகளும் நடைபெறுகின்றன அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த தனியார் மருத்துவமனைகளில் சாதாரண பிரசவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 50,000 முதல் ரூபாய் 1 லட்சம் வரை வந்து வாங்கின்னு இருக்காங்க. அறுவை சிகிச்சைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ரூபாய் 2,50,000 வரை வந்து கட்டணம் வந்து வசூலிக்கப்படுகிறது அப்படின்றத பார்ப்போம். இந்த தாய் சேய் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பலரும் தனியார் மருத்துவமனைகளை நாடுகின்றனர். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 44% குழந்தை பிறப்புகள் ஏன் தனியார் மருத்துவமனையில் நடைபெறுதுன்னா, அரசு மருத்துவமனையில வந்து பார்த்தீங்கன்னா அது சரியான பாதுகாப்பு இன்மை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த தனியார் மருத்துவமனையை வந்து நாடுறாங்க. அதனால வந்து தனியார் மருத்துவமனை போல் அரசு மருத்துவமனைகளையும் உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்தணும், அதை சரி செய்யணும். அந்த பணத்தை இந்த 755 கோடியை இதுக்கு வந்து முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைத்துள்ளார். பரிசீலனை செய்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய இயக்கமான வி தி லீடர்ஸ் இயக்கத்தின் நிறுவனர் யாருன்னா அண்ணாமலை. அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கத்தின் தலைவர் யாருன்னா பழனியப்பன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தனியார் பள்ளிகளில் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணம் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மாநில தகவல் ஆணையத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்காங்க. இதுல நீங்க என்னன்னாக்கா, இந்த தகவல் உரிமை அறியும் சட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கல்வி நிறுவனங்களுக்கு வந்து இல்லை அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஒரு சில தரப்பினர், அரசாங்கமும். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை மீறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படை உரிமையை மீறுவதா குறிப்பிட்டிருக்காங்க. புது தில்லியில் வந்து குடியரசு துணைத் தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூல் வந்து வெளியிட்டு அதன் பிரகாரம் சில வார்த்தைகள் வந்து கூறியிருந்தாரு. அந்த நூல் என்னன்னா, விஐபி கல்ச்சர் இன் இந்தியா, பவர் ப்ரிவிலேஜ் அண்ட் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டெமோக்ரஸி என்ற நூலை வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து வெளியிட்டார். அரசு பதவியை வந்து சலுகையாக பார்க்கக்கூடாது, பொறுப்பாக தான் கருதணும் அப்படின்றத மக்களாட்சி செழித்து வளரும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. இந்திய அரசியலமைப்பினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, நீதி, சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் ஆகியவை அடிப்படை கொள்கைகளை மையமாக கொண்டதுதான் சமூகம் அப்படின்றத இவர் குறிப்பிட்டுள்ளார். BM ஸ்ரீ திட்டம் கேரள பேரவையில் கடும் விவாதம். ஸோ இதுல வந்து இந்த BM ஸ்ரீ திட்டம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த மத்திய அரசின் BM ஸ்ரீ அப்படின்றது வந்து என்னன்னா, வளரும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் திட்டம் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். வளரும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள். இதுல வந்து என்னன்னாக்கா, இதுக்கு முந்தைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முந்தைய ஆட்சி யார் இருந்தாங்க, பினராயி விஜயன் இருந்தார் இல்லையா, அந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் கேரளத்துக்கு வழங்கப்பட வேண்டிய ரூபாய் 1,500 கோடிக்கும் அதிக நிதியை பெறுவதற்கான எங்களது அரசு முயன்றது.
1500 கோடிக்கும் அதிக நிதியை. அப்போ பார்த்தீங்கன்னா சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த 1500 கோடிக்கும் அதிக நிதியை பெறுவதற்கான எங்களது அரசு முயன்றது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை முடக்கும் தீர்மானம் அமெரிக்க செனட் சபையில் நிறைவேற்றும். இது என்ன? அமெரிக்கா அதாவது இராணுவுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை. அப்போ ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைன்னா அமெரிக்கா தான் இராணுவ நடவடிக்கை ஏற்படுது இல்லையா? அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேலவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செனட் சபையில் வந்து பார்த்தீங்கன்னா போர் அதிகாரங்கள் தீர்மானம் முதல் முறையாக நிறைவேற்றப்பட்டது. அது என்னன்னா, ஈரான் மீதான அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகளை முடக்கும் வகையில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் மேலவையான செனட் சபையில் போர் அதிகாரங்களை தீர்மானம் முதல் முறையாக நிறைவேற்றது. அதாவது இந்த இராணுவத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது என்னன்னாக்கா தன்னிச்சையா செயல்பட அவங்களுக்கு வந்து வாய்ப்பு தராம, அதாவது ட்ரம்ப் தலைமையில வந்து இந்த இராணுவ போர் தன்னிச்சையா செயல்பட முடியாதுன்ற நிலைமைக்கு இந்த தீர்மானம் வந்து நடைபெற்றதுன்றது குறிப்பிட்டிருக்காங்க. இந்த போரை ஒட்டி செலவினமாக 8000 கோடி டாலர் நிதி நாடாளுமன்றத்தில் பென்டகன் பாதுகாப்பு அமைச்சகம், பென்டகன்னா பாதுகாப்பு அமைச்சகம் கோரியுள்ள சூழலில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த தீர்மானம் ட்ரம்புக்கு பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. ஈரான் போரை நிறுத்த செனட் சபை மேற்கொண்ட 10வது முயற்சி இதுவாக கருதப்படுகிறது. ஈரானுடனான அமெரிக்காவின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஈரான் மறுசீரமைப்புக்கு 30,000 கோடி டாலர் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. என்னன்னா, இதில் நிறைய இழப்பீடு ஏற்பட்டிருக்கும் இல்லையா ஈரானுக்கு. அதுக்காக இந்த மறுசீரமைப்புக்காக 30,000 கோடி டாலர் வந்து நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 2015ஆம் ஆண்டு அப்போ இருந்த அதிபராக இருந்த ஒபாமா அரசு வந்து வழங்கிய 170 கோடி டாலரை விட பன்மடங்கு அதிகம் என்பதால் ட்ரம்புக்கு உள்கட்சியிலேயே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஏன்னா ஒரு அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த வருவாயை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக செலவு ஏற்படுத்தும் போது அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவு ஏற்படும்ன்றதுனால குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அணு ஆயுத ஏவுகணைகளுடன் வடகொரியாவின் புதிய போர்க்கப்பல். புதிய போர்க்கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட இணைச்சிருக்காங்க. இந்த புதிய போர்க்கப்பல் அப்படின்றது என்னன்னா, அணு ஆயுத ஏவுகணைகளை சுமந்து செல்லும் 5000 டன் எடையுள்ள அதிநவீன சோஹியோன். இந்த போர்க்கப்பல் பேர் வந்து என்னது? சோஹியோன் போர்க்கப்பல் வந்து அந்நாட்டு கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டது. இந்த சோஹியன் சொல்லக்கூடிய இந்த கப்பல் வந்து 5000 டன் எடை அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் கிலோ எடை தாங்கக்கூடிய திறன் கொண்ட இந்த கப்பல் வடகொரியாவின் மேற்கு பகுதியில் உள்ள நம்போ துறைமுகத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அதிபர் கிம் ஜோங் உன் இக்கப்பல் நாட்டின் வளர்ந்து வரும் இராணுவ மற்றும் கடல்சார் அணு ஆயுத பலத்தின் முக்கிய அடையாளமாக கருதப்பட்டுள்ளார். இது எதிரி நாட்டு கப்பல் விமானங்களை சுட்டு வீழ்த்தும் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்ட அதிநவீன ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். இதுக்கு அடுத்தபடியா என்னன்னாக்கா, இது 5000 டன்னு சோஹியோன் 10,000 டன்னு எடையுள்ள போர்க்கப்பலும் உற்பத்தி பண்ணின்னு இருக்கத்தான் சொல்லியிருக்கிறாங்க. 2035க்குள் 10 கிகாவாட் அணுமின் உற்பத்தி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த அதானி குழுமத்தினுடைய தலைவர் யாருன்னா கௌதம் அதானி. இந்த கௌதம் அதானி வந்து பார்த்தீங்கன்னா 2035க்குள்ள 10 கிகாவாட் அணு மின் உற்பத்தி திறனை எட்ட இலக்கு நிர்ணயித்துள்ளது. இப்போ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய கால சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மின் தேவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகரித்து வரும் கால சூழ்நிலை வந்து இருக்கு இல்லையா? அந்த மின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக தனியாரிடம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து ஒப்படைத்துள்ளது. அப்போ அதானி குழுமம் இதுல வந்து பொறுப்பேற்றுள்ளனர். இந்த அணுமின் திட்டத்துக்காக அதானி அட்டாமிக் எனர்ஜி என்ற புதிய பிரிவு தொடங்கப்பட்டு அதற்கான நிலமும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த கடந்த ஆண்டு 2025 to 26 நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டுமே அதானி குழுமம் உள்கட்டமைப்பு துறைகளில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 1.5 லட்சம் கோடிக்கு மேல் முதலீடு செய்துள்ளது. அப்போ அதானி குழுமம் மட்டுமே 1.5 லட்சம் கோடியாம்
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியுள்ளது. இது நாட்டின் மொத்த தனியார் முதலீட்டில் 30%க்கும் அதிகமாகும். அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 30% வந்து அதிகமாக கருதுறாங்க. அப்போ குழுமத்தின் மின்சார உற்பத்தி பிரிவான அதானி பவர் அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து 45 கிகாவாட் உற்பத்தி திறனை எட்டும் நோக்கில் ரூபாய் 2 லட்சம் கோடி மதிப்பிலான நாட்டின் மிகப்பெரிய தனியார் துறை முதலீட்டு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதானி பவர்ன்றது என்னன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் 45 கிகாவாட் உற்பத்தி திறன் அப்படி எட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மின் விநியோக துறையில் இப்போ அது உற்பத்தி துறைன்னு சொல்லிட்டேன், இப்போ உற்பத்தி துறை சொல்லிட்டேன் இல்லையா. அடுத்தது வந்து மின் விநியோகத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் திட்ட மதிப்பு வந்து ரூபாய் 72,000 கோடியாக அதிகரித்துள்ளதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதானி டோட்டல் கேஸ் அது என்ன நிறுவனம்னா அதானி டோட்டல் கேஸ் என்னன்னாக்கா நடப்பு ஆண்டில் 11 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு இணைப்புகளை வழங்கி தனது விநியோகத்தை விரிவுபடுத்தியுள்ளது என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இயற்கை எரிவாயு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிஎன்ஜி கேஸ்ன்னு சொல்லுவோம். இது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எரிவாயை குழாய்கள் மூலம் 11 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகளில் வந்து டைரக்டா வந்து கனெக்ட் பண்றதுக்கான திட்டமாகும். இந்த திட்டத்துக்கு என்னது அதானி டோட்டல் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய செய்தி முடிவடைந்து விட்டது. நன்றி.